Hello students, welcome to Hiba Maths 12th Standard Maths பார்த்துட்ருக்கோம். Chapter 5 Example 5.21 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the equation of the ellipse. Ellipseோட equation என்னன்னு கண்டுபிடிக்கணும். Whose eccentricity is 1 by 2. One of the foci is 2,3 and the directress is x is 7. Also find the length of the major and minor axis of the ellipse. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துட்டாங்க, ஃபோக்கை என்னன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு மேஜர் ஆக்சஸ் என்ன, மைனர் ஆக்சஸ் என்ன, அதோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணுமா. ஈஸியான சம் தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பை த டெஃபினிஷன் ஆஃப் அ கோனிக். ஸோ இது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. SP by PM is equal to E அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஆர் இது எப்படி எழுதலாம்னா, ஸ்கொயரிங் ஆட் போத் சைட் பண்ணிவிட்டு SP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் இன்ட்டு PM ஸ்கொயர். இந்த லைன் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஷின்லலாம் ஃபஸ்ட்டு இதுதான் எழுதுவோம், சரிங்களா. இப்போ இந்த SP ஸ்கொயர் ஈக்குவல் டு E ஸ்கொயர் இன்ட்டு PM ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இதில் தான் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ SP ஸ்கொயரில் எஸ்ன்றது ஃபோக்கஸோடது அண்ட் பின்றது ஒரு பாயிண்ட், அதை XYன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபோக்கை 2,3, பின்றது XY, இதோட டிஸ்டன்ஸ் என்ன அதுதான் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் E ஸ்கொயருன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈயோட வேல்யூக்கும் ஸ்கொயர் பண்ணலாம். பிஎம்ன்றது நமக்கு டைரக்ட்ரிஸோடது இல்லையா. ஸோ இவ்வளோ தான், இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ SP ஸ்கொயர் எடுத்தது நான் என்ன எழுத போகிறேன்னா, நம்ம ஃபோக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அது கூட எழுதிடலாம். கிவன் ஃபோக்கை 2,3, E 1/2, அதே மாதிரி X is equal to 7 கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபோக்கைலேருந்து SP ஸ்கொயர் எப்படி எடுக்கிறது, X minus 2 whole square plus Y minus 3 whole square which is equal to E ஸ்கொயர். அப்போ 1/2 whole square into PM ஸ்கொயர். PM ஸ்கொயர்ன்றது X plus 7 இந்த சைடு வந்துடும், minus 7 whole square. இப்போ இது A minus B whole square ஃபார்மேட்டில் பிரித்து கொண்டு வரணும். இப்போ A minus B whole square A square minus 2 into A into B plus B square plus same A minus B whole square Y square minus 2 into Y into 3 plus 3 square is equal to 1/2 square. அப்போ 1/4. Again இது கம்ப்ளீட்டாக என்னது, A minus B whole square formula A square minus 2 into A into B plus B square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், நான் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். X square minus 2 2s are 4X plus 2 square 4 plus Y square minus 2 3s are 6 into Y plus 9 equal to 1/4 into X square minus 14 into X plus 7 7s are 49. இந்த divided by 4 இருக்குது பார்த்தீங்களா, அது இதோட மல்டிபிள் பண்ணிவிடும், அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணவே முடியும். இப்போ 4x square minus 4 4s are 16 into x plus 4 4s are 16 plus 4y square 6 4s are 24y 9 4s are 36. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு ப்ளஸ் எல்லாம் இன்சர்ட் கொண்டு வாங்க. minus x square plus 14x minus 49 equal to 0. இப்போ 4x square minus ஒரு x square இருக்கு, அப்போ 3x square. அடுத்த டேர்ம் எக்ஸோடது எடுத்துகிட்டு வாங்க. மைனஸ் எக்ஸு வேறு எங்கேயாவது இருக்கா, மைனஸ் 16x ப்ளஸ் 14x, அப்போ மைனஸ் 2x. அடுத்து ப்ளஸ் 4y ஸ்கொயர், வேறு எதுவுமே இல்லை, ப்ளஸ் 4y ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 24y, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் தான். 16 ப்ளஸ் 36 எவ்வளோ, 42 52. 52 மைனஸ் 49, 49 50 52 3 பெரிய நம்பர் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர்ஸே வரக்கூடாது இல்லையா. ஸோ 3 இதில் காமனாக எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/3, ஏன்னா இங்கே 3ஏ இல்லாதனால டிவைடட் பையில் 3 நம்ம எடுத்துக்கணும், இன்டூ எக்ஸு ப்ளஸ் சேம் 4 காமனாக எடுத்துட்டோன்னா y square minus 6 4s are தானே 24 6y is equal to plus 3 ஆன்சர் கொண்டு போயிடலாம் minus 3. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் படி இதை சால்வ் பண்ணலாம், சரிங்களா. 3x square minus 2/3x இருக்குது, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2/3.
அப்போ 2/3 இன்ட்டு 1/2 பண்ணோம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1/3 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆட் பண்ணோம். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர்னே எழுதிடலாம். அப்போ 1/9 எழுதிடலாம். மைனஸ் 1/9. ஏன் மைனஸ் 1/9 இங்கே எழுதுறேன்னா 3யோட மல்டிபிள் டேரெக்டாக எழுதுனா தப்பாயிடும். ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு ஒய். அப்போது 6 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து 6 டிவைடட் பை 2 பண்ணால் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 9 ஒன்று மைனஸ் 9 ஒன்று இல்லையா? இது வந்து ரஃப். ஓகேங்களா? கீழே எழுதிக்கலாம். அப்புறம் விச் இஸ் ஈக்குவல் டு -3. இந்த -3 கீழே எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இதை வெளியே எடுத்து எழுதணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/9 இருக்கும். மைனஸ் 3/9 வெளியே வந்துடும். 3 1 3 3/9 வெளியே வந்துடும். அதே மாதிரி 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 அப்படியே இருக்கும். மைனஸ் 4 இன்ட்டு 9 வெளியே வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போ 3 இன்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது எழுத வேண்டாம். இது ஈக்குவல் டு கான்செப்ட் கொண்டு போயிடும். அடுத்தது இது பாருங்கள் 4 இன்ட்டு y மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போ மைனஸ் 3/9 ஆன்சர் போனால் ப்ளஸ் 3/9. மைனஸ் 4 9s ஆர் எவ்வளோ? 36. மைனஸ் 36 ஆன்சர் போனால் ப்ளஸ் 36 மாறிடும். -3 + 36 அப்போ 33 + 3/9. 3 1s 3 3s மாறிடும். அப்போ 33 + 1/3 3 3s 9. ஸோ 99 + 1 100 100/3 டேரெக்டாகவே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை இங்கே சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணால் நமக்கு 100/3ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு எப்போவுமே ஈக்குவல் டு 1 தானே வரணும். அப்போது இந்த ஃபுல் லைனை டிவைடட் பை 100/3 பண்ணணும். அப்போ தான் இந்த டேர்ம் வந்து 1ன்னு மாறும் இல்லையா? therefore 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100/3 ப்ளஸ் 4 into y minus 3 whole square divided by 100/3 is equal to 100/3 divided by 100/3. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் லைனில் இந்த 3 வந்து இந்த 3யோட மல்டிபிள் ஆகிடும் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100/9. 3 3s 9. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் y minus 3 whole square divided by 100/3 into 4 எவ்வளோ? 12. சரிங்களா? அது இன்னொரு வாட்டி ரெசிப்ரோக்கல் பண்ணிலாம் எழுத வேண்டாம். டேரெக்டாக எழுதிடலாம் நம்ம. which is equal to 1. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சஸும் மைனர் ஆக்சஸும் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் 2 times of a. இப்போ 2 into ஆக்சுவலாக கீழே இருக்கிறது a ஸ்கொயர். கீழே இருக்கிறது a ஸ்கொயர். எனக்கு a தான் வேணும். அப்போ ரூட் ஆஃப் 100/9 எழுதிக்கலாமா? இதோட வேல்யூ a ஸ்கொயர். இங்கே பாருங்கள் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100/9. a மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 2 into 10/3. கரெக்டாக 10/3. அப்போ 2 10s 20/3 வந்து லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சஸ். இதே மாதிரி length of minor axis பார்க்கலாம். அப்போ b square is equal to 100/12. அப்போ ரூட் எடுத்துக்கிட்டோன்னா b யோட வேல்யூ கிடச்சிடும். 2b is equal to 2 into root of 100/12. ஸோ 2 into 10 கிடச்சிடும். ஆனால் 12 வந்து ரூட் எடுக்கணும். நான் இங்கே எழுதுகிறேன். ரூட் 12 எப்படி எழுதலாம்? 4 into 3. அப்போ 2√3 மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ 2√3 எழுதிக்கலாம். 2 2 கேன்சல் ஆகிடும். 10/√3. இதுதான் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சஸ் ஓடுது. மேஜர் ஆக்சஸை கண்டுபிடிச்சிட்டோம், மைனர் ஆக்சஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.